வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்னா என்ன. ஏன்னா இப்போ குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நெட்ஒர்க்கிங் இல்லாமல் எந்த ஒரு ஃபீல்ட்லையுமே நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. அதுவும் எந்த ஒரு நெட்ஒர்க் கனெக்ஷன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு கம்பெனிஸாலையும் இப்போ ரன் பண்ணவும் முடியாது ஃபியூச்சர்ஸில். ஏன்னா எல்லாமே இன்டர்நெட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதனால் நான் ஒரு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்னா என்ன, அது எப்படி எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற பற்றி என்ன ஒரு பேசிக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து நான் ஒரு பிபிடியாக போட்டு உங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் பொறுத்த வச்சும் எப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறதுனால ஒரு டிவைஸ்க்கும் இன்னொரு டிவைஸையும் கனெக்ட் பண்ணி ரெண்டுத்தையும் கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயம் இயர்லி ஸ்டேஜஸ்லாம் லோக்கல் கனெக்ஷன்ஸ் மட்டும் தான் இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து டுடே நம்ம யூஸ் பண்ணுற எல்லாருமே குளோபல் இன்டர்நெட்ஸ் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த எனேபிள் டேட்டா ஷேரிங்ஸ், கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ரிசோர்சஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எஃபிஷியன்சி, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் வந்து நெட்ஒர்க் டோபாலஜிஸ்ங்கிறது இதில் ஒரு சில முக்கியமான அட்வான்டேஜஸ் இருக்கும், அப்புறம் ட்ராபேக்ஸ் இருக்கும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணி பார்க்க போகிறோம்னா, இதில் இருக்கக்கூடிய 3 டைப்: பஸ் டோபாலஜி, ஸ்டார் அண்ட் ரிங். பஸ்ஸை பொறுத்த வச்சும் சிம்பிளான ஒரு டோபாலஜி தான். பட் ஆனால் ப்ரான் டு டேட்டா கலெக்ஷன்ஸாக இருக்கும், டேட்டா கொலிஷன்ஸாக இருக்கும். ஸ்டார் டோபாலஜியை பொறுத்த வச்சும் இது வந்து ஒரு சென்ட்ரல் ஹப்பை வந்து யூஸ் பண்ணி தான், டிபெண்ட் பண்ணி தான் மற்ற சுற்றி இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸ் சுற்றி இருக்கிற எல்லா ஹப்ஸுமே வந்து ரன் ஆகும். இதை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு சென்ட்ரல் ஹப்பை யூஸ் பண்ணி. ஸ்டார் டோபாலஜினா என்னன்னா, ஒரு சென்ட்ரல் ஹப்பை வந்து டிபெண்ட் பண்ணி தான் மீதி இருக்க எல்லா ஹப்ஸுமே வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு மேக்கிங் எல்லாம் ஒர்க் பண்ணுறது எல்லாமே. ரிங் டோபாலஜியை பொறுத்த வச்சும் இது வந்து ஒரு சர்க்குலர் மேனரில் வந்து டேட்டா ஃப்ளோ நடந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து அஃபெக்ட் ஆச்சுனாலும் என்டையர் நெட்ஒர்க்குமே வந்து அஃபெக்ட் ஆயிரும், ஃபெயிலியர் ஆயிரும். இது அடுத்தது நெட்ஒர்க் ஆர்கிடெக்சரை பொறுத்த வச்சும் இது எப்படின்னா, கிளைண்ட் டு சர்வர் ஒன்று இருக்குது, பியர் டு பியர்னு ரெண்டு விதமாக வந்து நெட்ஒர்க் ஆர்கிடெக்சர் வந்து ஒர்க் ஆகும். கிளைண்ட் சர்வரை பொறுத்த வச்சும் centralized systems where server manage resources காமன் இன் லார்ஜ் நெட்ஒர்க் லைக் ஆஃபீஸர்ஸ், வெப்சைட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்குலாம் எது யூஸ் பண்ணாங்கன்னா கிளைண்ட் டு சர்வர் நெட்ஒர்க் தான் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா பெட்டர் செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளால் விசிட் பண்ணி பார்க்க முடியாத எல்லா விஷயத்துக்காகவும் தான் கிளைண்ட் சர்வரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. P2P, அதான் பியர் டு பியர் கனெக்ஷன். இது வந்து டிவைஸ் வந்து டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, டிவைஸ் டேரக்ட்லி கம்யூனிகேட் வித்தவுட் எ சென்ட்ரல் சர்வர். எந்த ஒரு சென்ட்ரல் சர்வரும் இல்லாமல் டேரெக்டாக வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு P2P அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில். அதான் பியர் டு பியர் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் ஃபைல், அப்புறம் அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சென்ட்ரல் சர்வர் இல்லாமல் ரன் ஆகிறதுனால கொஞ்சம் செக்யூரிட்டி பர்பஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். பட் ஹார்டர் டு செக்யூர், மோர் ரெசிடென்ஸ் பட் ஹார்டர் டு செக்யூர். நெட்ஒர்க் ப்ரோட்டோகால் பொறுத்த வச்சும் இதில் மொத்தம் 3 நெட்ஒர்க் ப்ரோட்டோகால்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, TCP நெட்ஒர்க் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, HTTPS, DNS. இதில் வந்து TCPன்னு வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட் ப்ரோட்டோகால், ஐபியை வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபவுண்டேஷன் ஆஃப் தி இன்டர்நெட் எப்படி உருவாச்சு, இன்டர்நெட் உருவாச்சு காரணமான முக்கியமான விஷயமே இந்த ஐபி இன்டர்நெட் ப்ரோட்டோகால் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. HTTPSங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர். இதை யூஸ் பண்ணுறதுனால எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, யூஸ் ஃபார் வெப் ப்ரௌசிங்ஸ், அப்புறம் செக்யூர் வித் என்கிரிப்ஷன்ஸ், நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே செக்யூராக வச்சுக்கிறதுக்காக HTTPS அப்படிங்கிற ஒரு நெட்ஒர்க் வந்து யூஸ் பண்ண நெட்ஒர்க் ப்ரோட்டோகால். டிஎன்எஸை பொறுத்த வச்சும் டொமைன் நேம் சிஸ்டம். டிஎன்எஸ்னா இது வந்து ஒரு கன்வெர்ட் வெப்சைட் நேம் இன்டு ஐபி அட்ரஸ். ஒரு வெப்சைட் நேம்ல இருந்து ஒரு ஐபி அட்ரஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு டிஎன்எஸ்ங்கிற ஒரு டொமைன் நேம் சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த நெட்ஒர்க் ஹார்ட்வேரில் மொத்தம் 4 இருக்குது. பிசிக்கல் காம்பனன்ட்ஸ் மட்டும் என்னன்னா, ரவுட்டர், ஸ்விட்ச், மோடம், நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, அதான் NICன்னு சொல்லுவாங்க. ரவுட்டரை பொறுத்த வச்சும் இதை வந்து கனெக்ட் டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்ஸ். எனக்கு என்ன பண்ணால் ஹோம் வைஃபை, வீட்டிலலாம் வைஃபை யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, வைஃபை டு தி நெட்ஒர்க், இந்த மாதிரி விஷயத்துக்காக கனெக்ட் பண்ணுறது. ரவுட்டர்னா என்னன்னா, கனெக்ட் டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஹோம் வைஃபை டு தி இன்டர்நெட். ஸ்விட்சை பொறுத்த வச்சும் டைரக்ட் டேட்டா டு ஸ்பெசிஃபிக் டிவைஸ் இன் ஏ நெட்ஒர்க். டேரெக்டாக வந்து ஒரு டேட்டா வந்து டைரக்ட் டேட்டா டு ஒரு தேவைப்படக்கூடிய ஸ்பெசிஃபிக் டிவைஸ்க்கு வந்து நெட்ஒர்க் மூலமா நம்ம வந்து டேரெக்டாக சென்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து சுவிட்சஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோடமை பொறுத்த வச்சும் கன்வெர்ட்ஸ் டிஜிட்டல் டேட்டா இன்டூ சிக்னல்ஸ். டிஜிட்டல் டேட்டாஸ் எல்லாத்தையுமே சிக்னலாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மோடம் யூஸ் ஆகும் ஃபார் இன்டர்நெட் ஆக்சஸ்க்காக. அடுத்து நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு சொல்லுவாங்க, NIC. இது எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா, அலோவ் எ டிவைஸ் டு கனெக்ட் டு எ நெட்ஒர்க். ஒரு டிவைஸ்க்கும் இன்டர்நெட்க்கும் கனெக்ட் ஆகிறதுக்கு ரெண்டுத்தையும் அலோவ் பண்ணி கனெக்ட் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் NICங்கிற ஒரு விஷயம். நான் நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டை யூஸ் பண்ணுறாங்க. நெட்ஒர்க் செக்யூரிட்டி, இது வந்து ப்ரொடெக்டிங் அவர் டேட்டாஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிற பற்றி. ஃபயர்வால்ஸ், என்கிரிப்ஷன்ஸ், ஆக்சஸ் கண்ட்ரோல். ஃபயர்வால்ஸை பொறுத்த வச்சும் இது வந்து தேவையில்லாத ஒரு அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ். அதான் இப்போ ஒரு இப்போ நம்ம ஆப்பை எடுத்துட்டோம்னா, இப்போ தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் நம்ம ஏற்றுறோம்னா அட்மினோட பர்மிஷன் இல்லாமல் அந்த ஆப்பை ஏற்ற முடியாது. அப்போ அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை நம்ம ஆப் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி தான். ஏன்னா அன்னெசரியாக ஒரு ஆப் ஏறதுனால
பின்னாடி நம்ம லேப்க்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், வைரஸ் இந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் ஃபயர்வால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பிளாக்ஸ் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ். என்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ட் டேட்டா ஃப்ரம் ஹேக்கர்ஸ். எப்படின்னா டேட்டா வந்து ஒரு டேட்டா நம்ம வச்சிருக்கக்கூடிய டேட்டாஸை யாருமே ஈஸியாக ஹேக் பண்ணி நம்மகிட்ட வந்து எடுத்துடக்கூடாது. எடுத்துட்டா அந்த டேட்டா வந்து ஒரு செக்யூரா இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி செக்யூரா இல்லாமல் இருக்கக்கூடாது, நம்ம டேட்டாஸ் நம்ம ப்ராப்பராக செக்யூரா வச்சுக்கணுங்கிறதுக்காக என்கிரிப்ஷனுங்கிற ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் ஆக்சஸ் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் நெட்வொர்க் ஆக்சஸ் டு ஆத்தரைஸ் யூசர்ஸ் ஒன்லி. ரெஸ்ட்ரிக்ட் ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க் ஆக்சஸ் மட்டும் தான் பண்ணணும், அதுவும் யூசர்ஸ் மட்டும் தான் யார் பண்ணணுங்கிற ஒரு ஆத்தரைஸ் பண்ணக்கூடிய எல்லா ரைட்ஸுமே யூசர்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கு. வயர்லெஸ் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம வைஃபை பற்றி பார்க்கலாம். வைஃபைல வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க வயர்லெஸ்னா வைஃபை ஸ்டாண்டர்ட்ஸ் WPA3, அதான் வைஃபை ப்ராடக்ட் ஆக்சஸ் 3 மெஸ் வைஃபை. இல்லைனா வைஃபை ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் இது எதை வந்து டிட்டர்மைன் பண்ணுதுன்னா ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சியை பற்றி டிட்டர்மைன் பண்ணுது. வைஃபை ப்ராடக்ட் ஆக்சஸ் 3ங்கிறது இப்போ லேட்டஸ்ட் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார் செக்யூரிட்டி, ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் வைஃபை ப்ராடக்ட் ஆக்சஸ் 3. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்கிரிப்ஷன்ஸில் ஒன்று இருக்குது. என்கிரிப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டாக வந்து என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸில் ஒன்று. மெஸ் வைஃபைங்கிறது எக்ஸ்பேண்ட் நெட்வொர்க் கவரேஜ் பை யூசிங் மல்டிபிள் ஆக்சஸ் பாயிண்ட். எக்ஸ்பேண்ட் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கவரேஜ் இல்லாமல் நமக்கு எவ்வளோ தூரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அதோட கவரேஜை ஒரே நேரத்தில் நிறைய ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால ஒரே நேரத்தில் நிறைய ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் மெஸ் வைஃபைல. கடைசியாக வந்து ஃபியூச்சர் டென்ஸ் இன் நெட்வொர்க். எப்படி ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி நெட்வொர்க்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னா 5G பொறுத்த வச்சு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் ஸ்பீட் அண்ட் லோவர் லேட்டன்சி, சாஃப்ட்வேர் டிபெண்டன்ட் நெட்வொர்க்கிங், அதான் STD. இதை பொறுத்த வச்சோன்னா சென்ட்ரலைஸ் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ஃபார் பெட்டர் எஃபிஷியன்சி. ரொம்ப ஒரு ஸ்பீடாக இருக்கணும், ஒரு வேகமாக வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எஃபிஷியன்சியான ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறது தான் SDN. எட்ஜ் கம்ப்யூட்டிங்கை பொறுத்த வச்சும் ப்ராசஸ் டேட்டா க்ளோசர் டு தி சோர்ஸ் ரெடியூசிங் டிலே. ஒரு டேட்டா வந்து சோர்ஸ் நியராக, அதான் ரொம்ப க்ளோஸராக, அதான் ப்ராசஸ் டேட்டா க்ளோசர் டு தி சோர்சஸ். பட் எதுக்காக அப்படி இருக்குன்னா ஒரு ரிப்ளை எது பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரிப்ளை பண்ணுறோம் பட் ஆனால் ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயமே எட்ஜ் கம்ப்யூட்டிங்கில் வராது. ஏன்னா டிலே ஒரு விஷயம் வந்து நடக்கிறது வந்து டிலே ஆகாமல் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக எட்ஜ் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணுறாங்க, ரெடியூசிங் டிலே. குவாண்டம் நெட்வொர்க்கை பொறுத்த வச்சும் யூசஸ் குவாண்டம் மெஷின்ஸ் ஃபார் அல்ட்ரா செக்யூர் கம்யூனிகேஷன்ஸ். குவாண்டம் நெட்வொர்க் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரு மிஷின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யூசஸ் குவாண்டம் மிஷின்ஸ்லாம் இருக்குன்னா ரொம்ப செக்யூரிட்டி வந்து தேவை, அல்ட்ரா செக்யூர். ஏன்னா ஒரு ஈஸியாக வந்து யாருமே அதை வந்து ஆக்சஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அல்ட்ரா செக்யூர் கம்யூனிகேஷன்ஸ் வந்து குவாண்டம் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஓவரால் என்னென்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்த்தோம், நெட்வொர்க் டோபாலஜி என்னன்னு பார்த்தோம், நெட்வொர்க் ஆர்கிடெக்சர், நெட்வொர்க் ப்ரோட்டோகால், நெட்வொர்க் ஹார்ட்வேர்ஸ், நெட்வொர்க் செக்யூரிட்டி, வயர்லெஸ் நெட்வொர்க், ஃபியூச்சர் டென்ஸ் நெட்வொர்க். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்தீங்கனாலே இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட பேசிக்ஸ். இந்த 8 டாபிக் தான் முக்கியமான டாபிக். ஓகே, தேங்க்யூ.